பெருந்தலைவர் திரு வைகோ அவர்களை தலைமையுரை ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வானத்திலே மேகங்கள் திரண்டிருக்கின்றன. இந்த மஞ்சு கூட்டம் பெருமழை பெய்து விடுமோ, நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடக்குமோ என்ற கவலையிலே நேற்று இரவெல்லாம் ஆருயிர் சகோதரர் வரதராஜுலு IAS அவர்களும் அவர்களது அன்பு துணைவியார் பிரேமா அவர்களும் இதை நினைத்தே கவலைப்பட்டிருப்பார்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் பந்தல் போட அவசியமில்லாதவாறு இயற்கை தாய் உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு கூடாரத்தை அமைத்து கொடுத்ததை போல இரண்டு பக்கத்திலும் விருட்சங்கள், வானோக்கி வளர்ந்திருக்கக்கூடிய மரங்கள், அதற்கு கீழே தான் இந்த மேடை பார்ப்பதற்கு வானமே கூரையாக அமைந்ததை போன்ற ஒரு இடத்திலே இந்த ஆர்கே அவர்களுடைய அறக்கட்டளையை தொடங்கி வைக்கக்கூடிய வாய்ப்பை, தலைமை தாங்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் வரதராஜுலு IAS அவர்களே, திருப்பதி வரதராஜுலு அவர்களே, அரசியலில் என்றைக்கும் எல்லோராலும் மதிக்கப்படுகிற, விருப்பு வெறுப்பின்றி பழகக்கூடிய, காய்தல் ஓத்தல் அகற்றி நடுநிலையோடு பிரச்சனைகளை அணுகக்கூடிய, என் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் எல்லையற்ற பாசம் கொண்டிருக்கிற தந்தையை போலவே எங்கள் மீது அன்பு கொண்டிருக்கக்கூடிய பேரன்புக்குரிய தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் அவர்களே, நன்றியுரை ஆற்ற இருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜகோபால் வழக்கறிஞர் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் எனது அன்பு தம்பி ரகுராமன் அவர்களே, பல இடங்களிலே இருந்து, தமிழ்நாட்டினுடைய பல முனைகளிலே இருந்து இந்த விழாவுக்காகவே தேனியிலே இருந்து வந்திருப்பதை போல வந்திருக்கக்கூடிய பெருமக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, வாலிப சிங்கங்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தொடக்கத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை ஒரு நாள் அலைபேசியிலே அழைத்தார் வரதராஜுலு. சென்னாக்குளத்திலே, சென்னல் குளம் என்றாலும் அழைக்கப்படுவது சென்னாக்குளம், பெயர் ராமச்சந்திராபுரம், அங்கே ஒரு விழா நடக்க வேண்டும், அங்கே ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கிறோம், ஆர்கே பேரிலே ஆரம்பிக்கிறோம், அந்த விழாவுக்கு நீங்கள் தலைமை தாங்க வர வேண்டும் என்று கேட்ட மாத்திரத்தில் தேதியை சொல்லுங்கள், நான் குறித்துக் கொள்கிறேன். அதைவிட எனக்கு என்ன பாக்கியம், இந்த மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் மதிக்கத்தக்க தலைவர்களில் ஒருவராக காங்கிரஸிலே திகழ்ந்தவர் ஆர்கே அவர்கள். அது மட்டுமல்ல, அவர் கொண்ட கொள்கையிலே உறுதியானவர். யாரை தலைவராக ஏற்றுக்கொண்டாரோ அந்த பெருந்தலைவர் தியாகசீலர் காமராஜருக்கு கடைசி நிமிடம் வரையிலே ஒரு அரணாக இருந்தவர். அந்த பண்பாடு எல்லோருக்கும் வந்து விடாது. அப்படி ஆர்கே அவர்கள் இருந்தபோது மக்களிடத்திலே அவருடைய செல்வாக்கு குறைந்ததை பற்றி அவர் கவலைப்படவில்லை. காரணம், வசதி மிக்க குடும்பத்தில் இருந்து வந்தவர் தான். 8 ஜோடி மாடுகள், உழவு மாடுகள், 10 பசுகள், 10 எருமை மாடுகள், மான், கிளி எல்லாம் அங்கே இருந்தது அந்த பண்ணையிலே என்று நான் படித்தேன். அப்படிப்பட்ட ஆர்கே அவர்களுடைய வாழ்க்கையில் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் கிடைத்தது. இந்த புத்தகத்திலே இருக்கிறது. இந்த கட்டிடத்துக்குள்ளேயும் அந்த படம் இருக்கிறது. ஆர்கே அவர்கள் சைக்கிளை ஓட்டி கொண்டு போகிறார். கேரியர்ல காமராஜர் ஒரு பெட்ரோமாஸ் லைட்டை தூக்கி கொண்டு அவர் போகிறார். ஆக ஆர்கே
பார்த்தசாரதியாக இருக்கிறார். இங்கே காந்திபுரிக்கு எப்படி கண்ணன் பார்த்தசாரதியாக இருந்தானோ அதை போல காமராஜருக்கு ஒரு பார்த்தசாரதியாக அர்ஜுனனாக நம்முடைய ஆர்கே அவர்கள் திகழ்ந்தார்கள். அந்த புகைப்படத்தை பார்த்தால் ஒரு கையில பேட்டரி பெட்ரோமாக்ஸ் லைட் வைத்துக் கொண்டு ஒரு கையால் பின் சீட்டை பிடித்துக் கொண்டு காமராஜர் உட்கார்ந்திருக்கிறார். இவர் ரொம்ப தைரியத்தோடும் மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் அந்த சைக்கிளை ஓட்டிக்கொண்டு செல்கிறார். ஆகவேதான் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அவரை நான் முதலாக சந்தித்தது 1964. நான் BA எக்கனாமிக்ஸ் சென்ட் சேவியர் கல்லூரியிலே படித்துவிட்டு அங்கே நான் தங்க மெடல் வாங்கினேன். அங்கே அதிக மதிப்பெண் பெற்றேன். இருந்தாலும் MA எக்கனாமிக்ஸ் பிரசிடென்சி காலேஜில் தான் சேர வேண்டும் என்று ஆசைப்பட்டு கோசன் பிளாக்லே ஆர்கே அவர்களை சந்திக்க மானாகோனா அவர்களினுடைய மகனும் என்னுடைய அக்கால் கணவருமாகிய மடுத்துப்பட்டி ராஜு அவர்கள் ஆர்கே அவர்களிடத்திலே என்னை அழைத்துக் கொண்டு சென்றார்கள். என்ன ராஜு, என்ன விஷயமா வந்தீங்க என்று கேட்டார். இல்ல சீட்டு வேணும், ஒரு MA எக்கனாமிக்ஸ் சீட்டு வேணும் பச்சினனுக்கு. அதான் நல்ல மார்க் எடுத்திருக்காரு, ஆட்டோமேட்டிக்கா கிடைக்குமே. இல்ல நீங்க செல்லப்பாண்டியனுக்கு ஒரு போன் பண்ணி சொல்லணும் அல்லது ஒரு லெட்டர் கொடுக்கணும் ஸ்பீக்கருக்கு, இந்த இடம் உறுதி செய்யப்பட வேண்டும், அவர் அதில் பிடிவாதமாக இருக்கிறார் என்ற போது அவர் பேச்சை கேட்டுத்தான் நான் செல்லப்பாண்டியன் அவர்களை போய் பார்த்தேன். ஆனால் மறுநாளே என்னுடைய பெயர் அட்மிஷன் லிஸ்டிலே வந்து விட்டது. காரணம் PGL சுவாமி பிரின்சிபலாக இருந்தார். அவர் என்னுடைய மதிப்பெண்களை பார்த்து எனக்கு இடம் கொடுத்து விட்டார். நம்முடைய வரதராஜு அவர்களுடைய வாழ்க்கை மிக சுவாரஸ்யமான வாழ்க்கை. எல்லா தலைவர்களோடும் அவர் பழகி இருக்கிறார். எல்லா தலைவர்களாலும் அவர் பாராட்டப்பட்டிருக்கிறார். இது யாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. மக்கள் திலகம் புரட்சி தலைவர் MGR அவர்களுடைய அன்பை பெற்றதோடு, கலைஞருடைய நன்மதிப்பை பெற்றதோடு, ஜெயலலிதா அவர்களுக்கும் செயலாளராக அவர் திகழ்ந்தார். வரதராஜு அவர்கள் இந்த 3 தலைவர்களுக்கும் செயலாளராக திகழ்ந்திருக்கிறார். தொடக்க காலத்தில் அவர் எப்படி எளிமையாக இருந்தார் என்பதற்கு அவரே என்னிடத்திலே சொன்னது, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் எளிமையின் சிகரமாக திகழ்ந்த முதலமைச்சராக இருந்தவர். அந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஒரு கார்டு எழுதி போட்டார். அந்த ஊருக்கு வர வேண்டிய ஏதோ நிதி வரவில்லை என்று ஒரு கார்டு எழுதி போட்டார். ஒரு நாள் காலையில் மரத்தடியிலே இந்த கட்டிலை போட்டு அந்த கட்டிலே அவர் உட்கார்ந்திருக்கிறார். பெரம்புல செஞ்ச கட்டில், அதிலே உட்கார்ந்திருக்கிறார். ஜீப் வந்து நிற்கிறது. இங்க எதுக்கு நேரத்துக்கு ஜீப் வந்திருக்குன்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கிறார். ஜீப்பில் இருந்து ஒல்லியான வாட்ட சாட்டமான ஒரு இளைஞர் வருகிறார். ஐயா, நான் இந்த டிவிஷனுக்கு RDO வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படியா, உட்காருங்க, என்ன விஷயமா வந்தீங்க? நீங்க ஒரு கார்டு எழுதி போட்டிருக்கீங்க நிதி வரலன்னு, அதை நேரடியா கேட்டு அதை எப்படி தீர்க்கிறதுன்னு உங்கள்கிட்ட ஆலோசனை பெறுவதற்காக வந்தேன் என்று சொல்லுகிற போது, இப்ப கார்டு எழுதி போட்டா கூட வந்து பார்க்கிற அதிகாரிகள் இருக்கிறார்களா என்று வரதராஜு அவர்களை பற்றி அவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பாராட்டி சொன்னதை அவர் என்னிடத்திலே சொன்னார். அப்படிப்பட்ட வரதராஜு அவர்கள் மக்கள் திலக MGRோடு உயிருக்கு உயிராக பழகினார். அவர் பழகிய விதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அவருடைய சுக துக்கங்களிலே அவர் ஈடுபாட்டதனாலே சேலத்திலே கலெக்டராக இருக்கிற போது 2 நாள் அங்கே போய் சுற்றுப்பயணம் செய்ய வருவோம் என்று சொல்லிவிட்டு அங்கே வருகிற MGR அவர்கள் நம்முடைய வரதராஜுவை அழைத்து மணிக்கணக்காக உட்கார வைத்து பேசிக் கொண்டிருப்பாராம். அப்படி பேசிக் கொண்டிருக்கிற போது நகைச்சுவை தழும்புகின்ற சில அனெக்டோட்ஸ், சில விடுகதைகளை இவர் சொல்வாராம். அவர் மகிழ்ச்சியோடு அதை கேட்டுக்கொள்வாராம். அதை சொல்லுகிறார். சர்ச்சில் உலக புகழ்பெற்ற தலைவர், பெர்னார்ட் ஷா உலக புகழ்பெற்ற எழுத்தாளர். இவர் ஒரு கதையை சொல்லுகிறார். ஒரு நாள் சர்ச்சில் வருகிற காருக்கு எதிராக நம்முடைய பெர்னார்ட் ஷாவினுடைய கார் வந்து விட்டது ஒரே தெருவிலே. அப்படி வந்தவுடன் சர்ச்சில் சொல்லியிருக்கிறார்,
நான் முட்டாள்களுக்கு வழிவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். நான் முட்டாள்களுக்கு வழிவிடுவதில்லை என்று சர்ச்சில் சொன்ன போது பெர்னாட் ஷா சொன்னாராம், நான் வழி விடுவேன்னு சொன்னாராம். அப்ப ரெண்டு பேரும் ஒரு எதுக்க வர்றாங்க. இவர் முட்டாள்களுக்கு வழி விடுவதில்லைங்கிறாரு, அவர் உன்னை போல ஒரு முட்டாள் உண்டான்னு சொல்ற மாதிரி நான் முட்டாள்களுக்கு வழிவிடுவது என்னுடைய வழக்கம் என்று சொல்லுகிறார். எம்ஜிஆர் அவர்கள் சேலத்திலே இருந்தபோது அவ்வளவு பிரியமாக இருந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை படித்தேன். எண்ணற்ற அதிசயிக்கத்தக்க காரியங்களை, யாராலும் முடியாது என்று சொல்லப்பட்ட காரியங்களை வரதராஜன் அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள். சென்னை மாநகரம் குடிநீருக்கு தத்தளித்த போது நம்முடைய வரதராஜன் அவர்கள் திட்டப்படிதான் சென்னை மாநகரத்தினுடைய குடிநீர் பிரச்சனை தீர்க்கப்பட்டது என்பதை அதில் நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட வரதராஜன் அவர்கள் சேலத்தில் இருந்து எம்ஜிஆர் அவர்கள் விடைபெற்று செல்ல இருந்த நேரத்தில் அருகாமையில் போகிறார். மற்றவர்களை எல்லாம் கொஞ்சம் தள்ளி நிற்க சொல்லிவிட்டு போய் எம்ஜிஆர் அவர்களிடத்தில், உங்க உடல் நலத்தை பார்த்துக்கிடுங்க, எனக்கு கவலையா இருக்கு என்று சொன்னவுடன் எம்ஜிஆர் அப்படியே கட்டி பிடித்து கொண்டு கண்ணீர் விட்டு அழுதாராம். அப்படி என்றால் இந்த உடல் நல பாதிப்பு அவரை எவ்வளவு பாதித்திருந்திருக்கிறது அதை யாரும் சுட்டிக்காட்டவில்லை. அதை இவர் நம்முடைய வரதராஜில் சொன்ன உடனே அவர் மனசு ரொம்ப இளகிய மனசு. இதை பார்த்து கொண்டிருந்தவர் வால்டர் தேவாரம், வேற யாருக்கும் தெரியாது. ரெண்டு பேரும் பேசுறாங்களே, என்ன பேசுனாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த புத்தகத்தில் இவர் எழுதியிருக்கிறார், உங்கள் உடல் நலத்தை பார்த்துக் கொள்கிறீர்கள் என்று சொன்னேன். அந்த மாத்திரத்தில் என்னை அரவணைத்து கட்டி பிடித்துக் கொண்டார். கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது, கருப்பு கண்ணாடி ஓரளவு மறைத்தது. அந்த அளவுக்கு அவர் பாசம் கொண்டிருந்தார் என்று நம்முடைய வரதராஜுலு அவர்கள் சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, ஆண்டுதோறும் பிரேமா அவர்கள் அன்னை தெரசாவினுடைய ஒரு சீடரை போல, பின்பற்றுவரை போல வாழ்ந்ததோடு மட்டுமல்ல, தெரசா அவர்கள் வருகிற நேரமெல்லாம் இவர் போய்விடுவார். அன்னை தெரசா அவர்கள் ஏதாவது படிகளை ஒப்படைத்தால் அதை செய்து விடுவார். அன்னை தெரசா என்று இல்லை, ஆனால் அன்னை தெரசாவுடைய மனப்பான்மையோடு பிரேமா இங்கே இருக்கிறார். அதனால் தான் ஆண்டுதோறும் 10-15 லட்சம் ரூபாய்க்கு செலவழித்து ஏழை மாணவ மாணவிகளுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு வாழ்வை அமைத்துக் கொடுக்கிறார் என்பதிலே நான் கேள்விப்பட்டு உண்மையிலேயே நான் பெருமைப்படுகிறேன். அப்படி ஒரு கணவன் மனைவி என்றால் வரதராஜில் பிரேமாவை போல் இருக்க வேண்டும் என்று மற்றவர்கள் சொல்லுகிற அளவுக்கு இந்த குடும்பம் எல்லோராலும் பாராட்டப்படுகிற குடும்பமாக இருக்கிறது. அதனால்தான் ஜி.கே. வாசன் அவர்கள் மற்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒத்திவைத்து விட்டு அழைத்த மாத்திரத்திலேயே இங்கே சென்னல் குளத்துக்கு வந்து விட்டார். இந்த நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நடக்க வேண்டும். 1902ஆம் ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி இங்கே பிறந்தவர்தான் ஆர்கே. அவருடைய 64வது பிறந்தநாள் விழா நிகழ்ச்சிகளையும் தொகுத்திருக்கிறார். ஆண்டுதோறும் விழா நடக்கட்டும், ஏழை எளியவர்களுக்கு அதனால் பயன் கிடைக்கட்டும். இந்த அறக்கட்டளை பெயரும் புகழும் பெற்றதாகி ஒரு கிராமத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்றால் சென்னல் குளத்திலே போய் பாருங்கள் என்று சொல்லத்தக்க அளவுக்கு நீங்கள் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய வாழ்த்துக்களையும் நம்முடைய வாசன் அவர்களுக்கும், தமாகவினுடைய மூத்த தலைவர் NSV சித்தர் அவர்களுக்கும், அவரும் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர், அவருக்கும், அங்கே நன்றி சொல்ல இருக்கின்ற ராஜகோபால் MLA அவர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி செல்வதோடு இயற்கைக்கு நன்றி சொல்கிறேன். இன்னைக்கு மழை பெய்தால் இவர் உட்கார முடியாது. இரவெல்லாம் மழை பெய்திருக்கிறது, நிலம் குளிர்ச்சியாக இருக்கிறது. ஒரு நல்ல பந்தலுக்கு கீழே உட்கார்ந்திருப்பதை போன்ற உணர்வோடு நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று சிலப்பதிகாரத்தினுடைய பதிகத்திலே இளங்கோவடிகள் கூறுவார். அதை போல திங்களை போற்றுவதோடு மாமழை போற்றுதும் என்று சொல்கிறார். அந்த மாமழை போட்டி இருக்கிறது. இந்த விழாவுக்கு வாழ்த்து சொல்லி இருக்கிறது, இடைவெளி விட்டிருக்கிறது, ஓய்வு கொடுத்திருக்கிறது. அதனால் அவர் நினைத்த மாதிரி வரதராஜன் அவர்கள் எப்படி ஆசைப்பட்டாரோ அதை போலவே இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. ஆண்டுதோறும் இந்த நிகழ்ச்சி
வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் நடக்கட்டும் என்று சொல்லி என்னை தலைமை தாங்க அழைக்கின்ற அளவுக்கு நான் தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களிலே மிக உயர்ந்தவன் இல்லை. போராடி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தலைவன், அவ்வளவுதான். ஒரு போராளி. என்னை அழைத்து தலைமை தாங்க செய்தமைக்காக நான் சகோதரர் வரதராஜன் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் இந்த விழா குழுவிலே இருப்ப அனைவருக்கும் என்னுடைய இதயமார்ந்த நன்றியை தெரிவித்து, வாழ்க ஆர்கேயின் புகழ், வளர்க ஆர்கேயின் புகழ், வாழ்க அறக்கட்டளை என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பிற்குரிய பெரியோர்களே, தலைவர் ராக்கி அறக்கட்டளை துவக்கி வைத்து மதிப்புக்குரிய தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் இந்த அறக்கட்டளையின் நலப்பணிகளை துவக்கி வைக்கும் விதமாக தலைவர் ராக்கி அவர்களின் பெயர் தாங்கி நிற்கின்ற பி. ராமச்சந்திரபுரம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு அரசினர் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி வைஷ்ணவி அவர்களுக்கு அறக்கட்டளையின் சார்பாக ரூபாய் 15,000 உதவித்தொகையாக அளிக்கின்றார். அடுத்தபடியாக அந்த பள்ளியில் பயின்ற கடந்த ஆண்டு 12ஆம் வகுப்பில் 2வது மதிப்பெண் பெற்ற ஜெயஜோதி என்ற மாணவிக்கு ரூபாய் 10,000 அறக்கட்டளை நிதி உதவியாக அளிக்கப்படும். கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு அரசினர் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர் விஷ்ணுகுமாருக்கு ரூபாய் 10,000 அறக்கட்டளையின் உதவித்தொகையாக வழங்கப்படும். இரண்டாவது ரேங்காக வாங்கிய மாணவர் சாலை சத்திரியன் என்பவருக்கு ரூபாய் 5,000 உதவியாக வழங்கப்படும். சார்பாக நாச்சியார்பட்டியைச் சேர்ந்த மாணவி லட்சுமி என்பவருக்கு 3 சக்கர சைக்கிள் அறக்கட்டளையின் சார்பாக வழங்கப்படுகிறது. மகளிருக்கு அவர்களுடைய மேம்பாட்டிற்கு வாழ்வாதாரத்திற்கு உதவும் முன்னம் தையல் மிஷின்கள் 3 பேருக்கு அறக்கட்டளையின் சார்பாக வழங்கப்படுகின்றது. முதலில் விஜயலட்சுமி என்ற பெண்மணிக்கு கடைசியில் நாட்டுப்பண் முடிஞ்ச பிறகு அப்போ யாருக்கு பொறுத்துக்காங்க, கொஞ்சம் பொறுத்துக்காங்க, வெயிட். தையல் மிஷின் பெறுபவர் சாரதா.
வீல் சேர் 5 பேர்களுக்கு வழங்கப்படுகிறது. திரு கலசலிங்கம். கலசலிங்கமா? திரு கலசலிங்கம் நடக்க இயலாமல் அங்கு இருப்பதால் அவர் சார்பாக அவருடைய அம்மா இல்ல நடக்க முடியலன்னா அவர் சார். மூன்றாவது காசிமாயன். அடுத்து பாக்கியம். இப்பொழுது திரு வைகோ அவர்களுடைய சம்மந்தி ஏடிகே ராமசாமி அவர்கள் 2 லட்சம் ரூபாய் அறக்கட்டளைக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு டோக்கன், அப்புறம் எனக்கு திருப்பி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் அது ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் அவர் கொடுக்குறார், அதுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு மகள் இல்லை, ஆனால் எனக்கு ஒரு மருமகன் இருக்கிறார். அவர் பேர் மணி. அவர் என்னை கூப்பிடுவது சின்ன வயதுலேருந்தே அத்தை அத்தைன்னு சொல்கிறேன். அத்தை நீ எப்படி இருக்க அப்படிம்பா. மரியாதையே கிடைக்க மாட்டேன், அவ்வளோ அன்பு என் மேலே. அவங்க வீட்டில் எல்லாருக்குமே நான் அத்தை சித்தி கூட பிறக்கல, ஆனால் அந்த வீட்டில் ரொம்ப செல்லமாக என்னை வளர்த்தவங்க. அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். என் மருமகன் வந்து மேனகா மில்ஸ் 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு, அதுக்காக நன்றி சொல்கிறேன். உறுப்பினர் ராஜகோபால் அவர்கள் இப்பொழுது நன்றி தெரிவிப்பார்கள். விழாவிற்கு தலைமை வகித்து இங்கே சீரும் சிறப்புமாக நடத்தி தந்துள்ள எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய ஐயா திரு வைகோ அவர்களே, இங்கே இந்த அறக்கட்டளை நலப்பணிகளை துவக்கி வைத்து தொடக்க உரை ஆற்றிய எங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தலைவர் ஐயா ஜி.கே. வாசன் அவர்களே, இங்கே மேடையில் வீட்டிருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் திரு NSV சித்தன் அவர்களே, எங்களுக்கெல்லாம் தலைவர் ராக்கிக்கு பின்னால் பொது வாழ்க்கையில் நாணயமும் நேர்மையும் கண்டிப்பும் இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வழிகாட்டியாக திகழ்கின்ற மரியாதைக்குரிய ஐயா வரதராஜுலு அவர்களே,
அன்பிற்குரிய மரியாதைக்குரிய நாங்கள் எல்லாம் எங்கள் தலைவர் மகள் என்று நாங்கள் எல்லாம் அன்பின் பெருக்கால் அடிக்கடி கூறுவது உண்டு. அளவிற்கு தலைவர் ராக்கி அவர்களுடைய மகள் திரு வரதராஜன் அவர்களுடைய இனிய துணைவியார் திருமதி பிரேமா வரதராஜன் அவர்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டுள்ள உங்கள் அனைவரையும் முதற்கண் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு வரதராஜன் அவர்கள் கூறியது போன்று தொலைபேசி மூலமாக வர வேண்டும் என்ற அழைப்பினை அழைத்த போது ஐயா வைகோ அவர்கள் தன்னுடைய உரையிலே தலைமை உரையிலே குறிப்பிட்டது போன்று மிகவும் மகிழ்ச்சியோடு பெருமையாக ஒரு ஏற்றுக்கொண்டார் என்பதனை நாங்கள் இங்கே நன்றியுடன் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர் கல்லூரி பருவம் தொட்டு அரசியலிலே கொள்கையிலே வேறு மாறுபட்டு இருந்தாலும் கூட தலைவர் ராக்கி அவர்களுடைய தியாகம், நேர்மை, ஒழுக்கம் ஆகியவற்றிலெல்லாம் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டுள்ளவர் என்பதனை அவருடைய தலைமை உரையிலே அவர் எடுத்துரைத்தார். இந்த குடும்பத்தை பொறுத்தளவிலே அவர் ஒரு உறவினர். அந்த வகையிலும் அவர்கள் இந்த விழாவிலே கலந்து கொண்டுள்ளார்கள். அவரை போன்று இன்று தமிழகத்திலே அரசியல் இருக்கின்ற ஒரு தலைவரை இந்த விழாவிலே நாங்கள் அழைத்தவுடன் அதை பெருமையாக ஏற்றுக்கொண்டு கலந்து கொண்டு இங்கே சிறப்பித்து நம்ம எல்லாம் கௌரவித்த ஐயா திரு வைகோ அவர்களுக்கு இந்த அறக்கட்டளையின் சார்பிலே என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக நாங்கள் எல்லாம் ஐயா ஜி.கே. மூப்பனார் அவருடைய காமராஜருக்கு பிறகு, தலைவர் ராக்கிக்கு பிறகு ஐயா மூப்பனார் அவர்களுடைய தொண்டர்களாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதனை எல்லாம் நீங்கள் அறிவீர்கள். ஐயா அவர்களுடைய மறைவுக்கு பின் தலைவர் வாசனுடைய தலைமை ஏற்று நாங்கள் எல்லாம் அவருடைய குணநலங்களை பற்றி திரு வரதராஜன் அவர்களும் ஐயா திரு வைகோ அவர்களும் குறிப்பிட்டதை விட நான் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. ஆனால் ஐயா மூப்பனார் அவர்கள் இந்த குடும்ப தலைவர் ராக்கி அவர்களுடைய குடும்பத்தின் மீது எந்த அளவிற்கு மரியாதை, அன்பும் பாசமும் வைத்து நான் பல கட்டங்களிலே நேரடியாக பார்த்து சிலிர்த்தவன். தலைவர் ராக்கி அவர்கள் இறந்து பல ஆண்டுகள் கடந்த பின்பும் கூட ஐயா மூப்பனார் அவர்கள் இந்திய அரசியலிலே ஒரு உச்சம் தொட்ட காலகட்டத்திலும் கூட அந்த அளவிற்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் வைத்திருப்பு என்றால், அன்பு பாசமும் வைத்திருப்பார் என்றால், அதெல்லாம் உண்மையிலேயே இயற்கையாக அமைந்த ஒரு பேருள்ளம், ஒரு பெருந்தன்மை. திரு வரதராஜன் அவர்களையும் சரி, பிரேமா அவர்களையும் சரி, அவர்கள் அழைக்கின்ற போதெல்லாம் தங்களுடைய வீட்டு மருமகள் என்கின்ற ஒரு உணர்விலேதான் அழைத்தார் என்பதனை தான் நான் இங்கே வெளிப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். பல அரசியல் நிகழ்வுகளிலும் கூட, அது தேர்தலாக இருந்தாலும் சரி, வேட்பாளராக தேர்வு செய்கின்ற சமயங்களிலும் சரி, கருத்துக்கள் பரிமாறுகின்ற போது அத்தனை தலைவர்களுக்கு முன்னால் திரு வரதராஜன் அவர்களை பேசுங்கள், அம்மாவிடம் பேசுங்கள் என்றுதான் அவர் குறிப்பிட்டுள்ளார். அம்மா என்று சொன்னால் திருமதி பிரேமா அவர்களைத்தான் அவர்கள் அந்த அளவிற்கு ஒரு அன்பும் பாசத்தோடும் குறிப்பிட்டவர். நானும் கலந்து கொள்கின்றேன் என்று அந்த அளவிற்கு ஒரு நெருக்கமான குடும்பம். திரு வரதராஜன் அவர்கள் கூறியதை போன்று உறவினர், அவர்களும் எங்கள் குடும்பத்தில் உறவினர் என்றுதான் அவர்கள் குறிப்பிட்டது என்பது
மிகவும் சால பொருந்தும். ஐயா மூப்பனார் அவர்களுடைய வாரிசு, அவருடைய மகன், அந்த குடும்பத்தை சார்ந்தவர் தலைவர் ராக்கி அவர்களுடைய அறக்கட்டளையில் இன்று கலந்து கொண்டு அறக்கட்டளையினுடைய அந்த நலத்திட்டங்களை துவக்குகிறார் என்பதென்றால், அதுவும் ஐயா திரு வைகோ அவர்கள் தலைமையில் அவர் துவக்குகின்றார் என்றால், இரு தலைவர்களிலும் வைத்து இந்த இனிய விழா நடைபெறுகிறது என்றால் உண்மையிலேயே எங்களுக்கெல்லாம் பெருத்த மகிழ்ச்சி என்பது மட்டுமல்ல, அதை நாங்கள் ஒரு பெருமையாகவே கருதுகின்றோம். அவர்களையும் அழைக்கின்ற போது திரு வரதராஜன் அவர்கள் கேட்டபோது, தலைவரிடம் எங்கள் ஊரில் இருக்கிறாரா என்று கேட்டபோது, நான் கேட்டபோது அப்போது அவர் ஈரோட்டில் இருந்தார். வந்தவுடன் திரு வரதராஜன் அவர்கள் கேட்கின்ற போது, இதற்காக நீங்கள் வர வேண்டாம், நமது வீட்டு நிகழ்ச்சி, நான் கண்டிப்பாக வருவதற்கு கடமைப்பட்டவன் என்று கூறுகின்ற அளவுக்கு திரு வைகோ அவர்கள் எவ்வாறு அந்த அன்பின் பெருக்கினால் கூறினாரோ அதை போன்று தலைவர் வாசன் அவர்களும் அதை கூறினார் என்றால், இந்த சமயத்திலே நாங்கள் அதை தெரிவிப்பதற்கு மிகவும் கடமைப்பட்டவர்கள் என்று குறிப்பிட்டு அவர்களுக்கு இந்த அறக்கட்டளையின் சார்பாக நாங்கள் எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக இங்கே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் திரு NSV சித்தன், அநேகமாக தலைவர் ராக்கி அவர்களுடைய சமகால ஒரு சட்டமன்ற உறுப்பினர். தலைவர் ராக்கி அவர்கள் 1998 மேலவை உறுப்பினராக இருந்தபோது சகோதரர் NSV சித்தன் வயதில் இளையவர். திருமங்கலம் நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதியிலே தேர்தலுக்கு பின் அந்த 67 தேர்தலிலே அந்த வேட்பாளர் இறந்ததால் அந்த மறு தேர்தல் நடந்த போது அவர் அன்றைய இந்திய தேசிய காங்கிரசினுடைய வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அவருடைய அந்த காலகட்டத்திலே தலைவர் ராக்கி அவர்களும் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்து ஏறத்தாழ அவர்கள் சமகாலத்து உறுப்பினர், வயதில் மிகவும் வித்தியாசம். அப்பா அவர் ஐயா சகோதரர் அவர்களுடைய தந்தையார் வீரபத்திர தேவர்களுடைய அந்த சமகாலத்தவர் தலைவர் ராக்கி அவர்கள். அடுத்தபடியாக அதோடு தலைவர் ராக்கி அவர்கள் சட்டமன்ற மேலவையாக உறுப்பினராக இருந்தபோது சகோதரர் NSV சித்தன் அன்று சட்டமன்ற உறுப்பினராக திருமங்கலம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர். நாங்கள் பேச அழைத்தோம். அவர் தயக்கத்துடன் என்னன்னு தெரியவில்லை, அவர் இல்லை போதும் அவர்கள் இருவர் மேடையில் இப்ப பேச அழைத்தோம், என்ன அவர்கள் சொல்லிவிட்டார்கள். எங்களுடைய அவரையும் நான் தொலைபேசியில் தலைவர் வாசன் அவர்கள் சொல்லும்போது அவர்களையும் நான் தொலைபேசியில் அழைத்த போது, தம்பி நான் வருகிற ஐயா நிகழ்வுக்கு என்று ஒத்த வரியில் சம்மதத்தை சொன்னவர். என்னை விட அவர்கள் வயது மூத்தவர் இருந்த போதிலும் கூட நான் தொலைபேசியிலே அழைத்த போது அவர் அப்படியே சம்மதம் தெரிவித்து சொன்னவர். அவரும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு எங்களை சிறப்பித்தமைக்கு இந்த அறக்கட்டளையின் சார்பாக நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக சிவகாசி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்கள் இந்த விழாவிலே எங்களுடைய அழைப்பை ஏற்று அவர்கள் இங்கே கலந்து கொண்டுள்ளார்கள். அவர்களையும் இந்த சட்டமன்ற உறுப்பினர் ரகுராமன், நான் அவரை மாப்பிள்ளைன்னு அழைச்சே பழக்கம். அவரை சந்தித்த போது அவரை பார்க்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்ற போது நான் அங்கே தொலைபேசியில் தான் அவர் ஊரில் இல்லை என்று சொன்னேன். அவர் சொன்ன வார்த்தை, அண்ணாச்சி நான் வர்றேன், என்னை எதுக்கு கூப்பிடணுமா அப்படி என்று. அந்த ஒரு பாசத்தின் மிகுதியால் அவர் இந்த விழாவிற்கு வர சம்மதித்தார். அவர்களுக்கும் இந்த அறக்கட்டளையின் சார்பாக நான் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக இன்றைய சாத்தூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அவரை நான் சந்தித்த போது அவர் சொன்ன முதல் வார்த்தை, நான் அவரை உறவுதான் சொல்லிதான் அழைப்பது உண்டு, என்ன அன்றும் இன்றும். ஏமாமா என்னை வந்து அழைக்கணுமா, தாத்தாவுக்கு நானும்
வரணும் இல்லை, செய்யணும் இல்லை, என்ன வேலை சொல்லுங்க என்று ஒத்த வரியில் தான் சொன்னார். அவர் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு அவரும் உரிமையோடு தாத்தா என்றுதான் அவர் குறிப்பிட்டார். அதை இந்த தருணத்திலே நான் உண்மையிலேயே உள்ளன்போடு அதை பெருமையோடு நான் குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன். அவரும் இந்த அழைப்பினை ஏற்று இந்த விழாவிலே கலந்து கொண்டு அவர் எங்களை எல்லாம் பெருமைப்படுத்தியதற்கு அவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக தன்னுடைய உடல்நலம் இடம் அளிக்காததால் அவர் சென்னையிலிருந்து வர முடியவில்லை. ஐயா திரு பிச்சை அவர்கள், ஐயா பிச்சை என்று சொன்னால் உங்களுக்கு பல பேருக்கு சிலருக்கு தெரிந்திருக்கலாம். ஐயா மரியாதைக்குரிய முன்னாள் சபாநாயகர் திரு செல்லப்பாண்டியன் அவர்களுடைய மூத்த மருமகன். அவர் தமிழக அரசிலே வேலை வாய்ப்பு தொழிலாளர் நலத்துறையிலே இயக்குனர் என்கின்ற அளவிற்கு அவர் அந்த பதவியை வகித்தவர். திரு வரதராஜன் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர். தலைவர் ராக்கி அவர்களும் ஐயா திரு முன்னாள் சபாநாயகர் செல்லப்பாண்டியன் அவர்களும் சமகாலத்தவர்கள். இருவரும் சுவாபமும் ஏறத்தாழ ஒன்றுதான் என்பதை நீங்கள் எல்லாரும் நன்கு அறிவீர்கள். மரியாதைக்குரிய ஐயா வைகோ அவர்களுடைய மூத்த வழக்கறிஞர் என்பதனையும் நான் இந்த தருணத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்படுகின்றேன். அவர் வரவில்லை என்றாலும் கூட இந்த காலகட்டத்தில் அவருக்கு நாங்கள் எங்கள் அறக்கட்டளையின் சார்பாக எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்தபடியாக இங்கே அவர்கள் எந்தவித எங்கள் வேண்டுகோள் அறக்கட்டளையின் சார்பாக எந்தவித வேண்டுகோளும் இல்லாமல் அவர்கள் மனமுகந்து உறவினர்கள் தான் இருந்தாலும் கூட செய்வதற்கு ஒரு மனம் வேண்டும். அந்த ஒரு பெருந்தன்மையோடு தலைவர் ராக்கி அவர்கள் மீது கொண்ட பற்றினால் அந்த குடும்பத்தின் மீது கொண்ட பற்றினாலும் அன்பினாலும் தேனி திரு ஏடிகே ராமசாமி அவர்கள் இந்த அறக்கட்டளையின் பணிகளுக்கு உதவிகரமாக ரூபாய் 2 லட்சம் வழங்கியதற்கு இந்த தருணத்தில் நாங்கள் எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக அவரும் உறவினர் திரு மணிவண்ணன், மேனகா டெக்ஸ்டைல்ஸினுடைய மேனேஜிங் டைரக்டர். அவரும் எந்தவித அறக்கட்டளையின் சார்பாக எந்தவித வேண்டுகோளும் விடுக்காத நிலைமையில் இந்த அறக்கட்டளையின் அவர்களுக்கு பணிகளுக்கு உதவிகரமாக இருக்கின்ற வகையிலே திருமதி பிரேமா வரதராஜ அவர்கள் கூறியது போன்று இந்த தலைவர் ராக்கி வீட்டில் அவர்கள் பிறந்தாலும் கூட அந்த வீட்டின் மகளாகவும் தேனி ஆரன் குரூப் அவர்களுடைய மகளாகவும் அவர்கள் மணி போன்ற அந்த குடும்பத்தை சார்ந்த மாப்பிள்ளைகளுக்கு அத்தையாகவும் அவர் விளங்கினார், இன்றும் விளங்குகின்றார். அந்த பாசத்திலே இந்த அறக்கட்டளைக்கு அவர்கள் மனமுவந்து ரூபாய் 5 லட்சம் நிதி உதவி செய்ததற்கும் அவர்களுக்கும் இந்த அறக்கட்டளையின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதை போன்று எங்களுடைய அழைப்பினை ஏற்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மாவட்ட, மாநில, வட்டார, நகர அளவில் பொறுப்பாளராக இருந்து இங்கே கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்த அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய அறக்கட்டளையின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக எங்களுடைய அழைப்பை ஏற்று தமிழ் மாநில காங்கிரஸை சார்ந்த திண்டுக்கல், தேனி, மதுரை மாநகரம், மதுரை புறநகர், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் ஆகிய அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள், நகர வட்டார பொறுப்பில் இருக்கின்ற அன்பர்கள் எல்லாம் இங்கே எங்களுடைய அழைப்பினை ஏற்று பெருமை சேர்க்கின்ற வகையிலே நீங்கள் கலந்து கொண்டுள்ளீர்கள். அவர்களுக்கும் இந்த அறக்கட்டளையின் சார்பாக நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதை தவிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய தேசிய காங்கிரஸ், பொது உடைமை இயக்கங்கள் மற்றும் பல்வேறு இயக்கங்களை சார்ந்த நண்பர்கள், உறவினர்கள்,
தலைவர் ராக்கி குடும்பத்தின் மீது பற்று கொன்ற பல்வேறு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மதுரை மன்னர் கல்லூரியினுடைய தலைவர் திரு ராஜகோபால் அவர்கள் திரு முன்னாள் தலைவருடைய திரு சுப்பா நாயுடு அவர்களுடைய மகன் திரு சுப்பா நாயுடு அவர்கள் தலைவர் ராக்கி அவர்களோடு மிகுந்த நெருக்கமாக அவர் பழகியவர், பற்று கொண்டவர். அவர் மறைவுக்கு பின்பும் தலைவர் ராக்கி அவருடைய மறைவுக்கு பின்பும் அந்த இருந்த குடும்பங்களும் இன்றளவிலே ஒரு நெருக்கமான ஒரு அன்பு பாச பிணைப்பிலே இருக்கிறார்கள். அந்த அன்பின் பாசமும் காரணமாக மன்னர் திருமலநாயக்கர் கல்லூரியின் தலைவர் திரு ராஜகோபால் அவர்கள் எங்கள் அழைப்பினை ஏற்று இந்த விழாவிலே கலந்து கொண்டு எங்களை இந்த விழாவினை சிறப்பு செய்தமைக்கு அவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக இந்த விழாவிலே கலந்து கொண்டுள்ள அனைத்து தரப்பினரை சார்ந்த நண்பர்கள், தலைவர் ராக்கி குடும்பத்தின் மீது பற்றும் பாசமும் கொண்டவர்கள், உறவினர்கள், தேனி, மதுரை, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய மாவட்டங்களிலிருந்து பல்வேறு அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அடுத்தபடியாக தலைவர் வைகோ அவர்கள் விரும்ப மாட்டார்கள், அவருடைய துணைவியாரும் விரும்ப மாட்டார்கள். இருந்தாலும் கூட எங்களுக்கு நான் சொல்லவில்லை என்றால் அது எங்களுடைய ஒரு இதிலிருந்து தவறியதாகும். அவர்களுடைய துணைவியார் திருமதி ரேணுகா அவர்களோடு இங்கே இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். என்ன இந்த காரணம், திரு ரேணுகாவும் திருமதி பிரேமா அவர்களும் நெருங்கிய பள்ளி உறவினருக்கு அப்பாற்பட்ட அவர்கள் இருவரும் தனிப்பட்ட முறையிலே அவர்கள் நெருங்கி பழகிய பரஸ்பரமான ஒரு சகோதரிகளை போன்று அவர்கள் இருவரும் அன்பும் பாசமும் கொண்டவர்கள். நாங்கள் அவர்களை மேடையில் அழைத்து நாங்கள் கௌரவம் செய்ய வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் பொது வாழ்க்கையில் திரு வைகோ அவர்கள் அதை விரும்ப மாட்டார்கள், அவருடைய துணைவியாரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தெரிந்திருந்தும் கூட நாங்கள் அன்பை கேட்டோம். அவர்களுக்கு உண்மையிலேயே இந்த அழைப்பினை ஏற்று அவர்கள் வந்த அவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று இந்த தருணத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த ஒரு கட்டுப்பாடு மிக்க ஒரு கூட்டமாக இருந்த போதிலும் கூட அவர்கள் கடமையாற்ற வேண்டும். அந்த நடைமுறை அரசு விதிகளுக்கு ஏற்ப அவர்கள் இங்கே வந்து பணியாற்றியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஊடகத்துறை, பத்திரிகை, டெலிவிஷன் ஆகிய துறையை சார்ந்த நண்பர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்கள் அழைப்பினை ஏற்று வந்த அவர்களுக்கும் நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றபடியாக இந்த மேடையில் இந்த அளவுக்கு இந்த சிறப்பாக செய்வதற்கு இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் செய்த அனைத்து நண்பர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு வேண்டுகோள், நாட்டுப்பண் Super